6 7 8 9 10. பாப்பம் எத்தனை தொட்டில் ஆடினது? சரி, ஓகே. இன்னொரு 5 எண்ணிக்கைக்கு எந்த தொட்டில் நல்லா வடிவா ஆடுதுன்னு பார்ப்போம். எனக்கு கீழே சரியாம நேரையா எப்படி ஆடுதுன்னு பார்க்கலாம். ரெடி? தொட்டில்களே, 1 2 3 4 5. 5 தொட்டில்கள் மிக சிறப்பா இருக்கிறது. மெலானி, கவிஷா, ராகுல், அபிராம். இது கொஞ்சம் சில கைகள் எல்லாம் நோகும், பயிற்சியில இல்லாம இருந்தா நோகும் இல்லையா? நீ கொஞ்சம் நோகும், கொஞ்சம் இல்லை நோகும், எனக்கு தெரியும். ஆனா தொடர்ச்சியா செய்து கொண்டு வந்தா தான் அந்த வயிற்றுல ஆடலாம். வயிற்று குழந்தை மட்டும்தான் நிலத்துல இருக்கும். பாத்துனீங்களா ஆடைக்குள்ள? ஓகே, வினாடி ஒருக்கா சரி எங்களுக்கு ரொம்ப செய்து காட்டுவீங்களா? ஒரு தடவை தனித்தறியை நாங்க பார்க்க போறோம். தனித்தறி தொட்டிலா பார்த்து நிறைவு கொண்டு வர போறோம். ரெடி? கால்களை பிடிக்கிற 1 பெருசாடும் 2 3 4 5. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நல்லா வாழ்த்துக்கள். இப்போ அப்படியே அபிராமி கிட்ட வர போறோம். ரெடி? அபிராமி தொட்டி ரெடி? 1 2 3 4 5. மிக சிறப்பு அபிராமி, வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. இப்போ நீதினி நீங்க செய்யணும். ரெடி? 1 2 3 4 5. மிக சிறப்பு. நீங்க முதல்ல இது செய்ய மாட்டீங்க. நீங்க ஆரம்பத்துல இது செய்ய ஆட மாட்டீங்க முதல்ல. இப்ப நல்லா செய்யறீங்க. மிக சிறப்பான வாழ்க்கை. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நல்லா செய்ய, நல்லா நல்ல பயிற்சி முன்னுக்கு வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வர வீச்சு நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். கபிஷா, நீங்கள் பாப்போம். கபிஷா தொட்டில் எந்த தொட்டில் ஆடாது. பாருங்க, வயிற்று பகுதி மட்டும்தான் நிலத்துல இருக்கணும். கால பிடிங்க ஒரு உண்ணி போட்டு விட்டீங்கன்னா ஆடுற மாதிரி வரும். ரெடி? 1 2 3. கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா வரும். கவிதா, இன்னொரு 2 எண்ணிக்கைக்கு முயற்சி செய்யுங்க. முதல் 2 வந்தது வடிவா. முயற்சி மட்டும் 2 எண்ணிக்கைக்கு. ரெடி? ஒண்ணுங்க. 1 2 3. கபிஷா பயிற்சி எடுத்துக்கொண்டு வரும். கபிஷா, உங்களால முடியும், எனக்கு தெரியும். ஆனா இவையில பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி அதை உணரார்கள் சொல்லி பாருங்க. வாழ்த்துக்கள் இருந்த போதும். இப்போ நகுல் தொட்டில் ஓடியாமோ எப்படி நகுல் ஆடுறாருன்னு பார்ப்போம். நகுலுக்கு இது விருப்பம் இந்த ஆசனம். ரெடி? 1 2 3 4 5. வாழ்த்துக்கள் நகுல். உங்களுடைய முயற்சிக்கு உங்களோட பிடி சரியா இருந்தது. அந்த காலை பிடிக்கிற விதம் நகுல் சரியா இருந்தது. அப்படியே செய்து பயிற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் வெறும் சரி தொட்டில்களாக மாறி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி மிக சிறப்பா இருந்தது. இன்னைக்கு ஒரு புது ஆசனத்தை தொட்டுட்டு விடுவோம். அது எப்படின்னா ஆகர்ஷ தனுராசனம் என்றது அதன் பேர். அந்த ஆசனம் எப்படி வேறுமெல்லாம் கைகளை பக்கத்துல வைத்து கால்களை நீட்டி இருந்து கொண்டு ஒரு